16 வயதுக்குட்பட்ட சிறார்களின் சமூக ஊடக கணக்குகளை முடக்க மை டிஜிட்டல் அட்டை மூலம் வயது சரிபார்க்கப்படும் என துணை அமைச்சர் தியோனி சிங் தகவல் தெரிவித்துள்ளார். அரசியல் நிலைத்தன்மையால் ஜொகூர் 800 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தோட்டத் தொழில் மூலப்பொருள் துறை அமைச்சர் ஜொஹாரி அப்துல் கானி பாராட்டு தெரிவித்தார். நவம்பர் 24 முதல் 27 வரை நீர்க்குழாய் பொருத்தும் பணிகளுக்காக எலிட் நெடுஞ்சாலையில் இரவு நேர திசை திருப்பல் நடைபெறும் என பிளாஸ் அறிவிப்பு. தாமான் யுனைடெட் 60 மீட்டர் நிலச்சரிவில் கார்கள் புதையுண்டன. 104 வீடுகளில் இருந்து குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஷாலாமில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பல சாலைகள் மூடப்பட்டன. பொது போக்குவரத்து பாதிப்பு. புக்கெட் காயு ஈத்தாம் வழியாக மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற 6 வெளிநாட்டினர் திருப்பி அனுப்பப்பட்டனர். வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து தெலங்கானா கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என டூங்கோன் காவல்துறை தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.